அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிறப்பான வெற்றியை கொடுக்கும் 28வது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அபிஜித் நட்சத்திர ரகசியங்கள் மற்றும் வழிபாடுகள். இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார், உறவினர் மற்றும் சகோதர, சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவ ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சுங்க. அவங்களையும் பயனடைய வையுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவாக அபிஜித் நட்சத்திர வேளையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நன்மையில் தான் முடியும். இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை, ராகு காலம் இல்லை, யமகண்டம் இல்லை, அஷ்டமி, நவமி, கரிநாள், பிரதமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை என்ற எந்த ஒரு தடங்களும் இதற்கு இல்லை. இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த 27 நட்சத்திரங்களுக்கு மத்தியில் 28வது நட்சத்திரமாக விளங்கக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆனது உத்திராடத்திற்கும் திருவோணத்திற்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூட்சமமான நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் 8வது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகில் ஒளித்து வைத்திருப்பதாக நம்முடைய சாஸ்திரம் மற்றும் புராண கதைகள் கூறுகிறது. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இந்த 24 நிமிட காலத்தை தான் நாம அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்லி வருகிறோம். இந்த அபிஜித் நட்சத்திர நேர டைம்ல அந்த 24 நிமிடத்துல நம்மளுடைய நிறைவேறாத பிரச்சனைகள் மற்றும் நிறைவேறாத வேண்டுதல்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள், இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 24 நிமிடத்தில நாம வேண்டுதல் வச்சோம் அப்டின்னா, கண்டிப்பா 100க்கு 200% இல்ல. 100க்கு 1000% கண்டிப்பாக கிடைக்கும் அப்டிங்கிறது புராண கதைகளும், சித்தர்களும் கூறுகிறார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்கிறது. அதாவது வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நட்சத்திரத்த அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 27 நட்சத்திரத்தோட ஒட்டுக்கா வைக்காம, இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான டைமையும், இதுக்குண்டான நேரத்தையும் மாதத்துல 1 முறையோ அல்லது 2 முறையோ 2 முறை வருவது ரொம்ப அப்பாற்பட்டது. மாதத்தில் 1 முறை கண்டிப்பாக வரும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்த, இந்த நேரத்த எக்காரணத்த கொண்டும் தவற விடாதீங்க. இந்த 24 நிமிடத்துல உங்களுடைய பிரச்சனைகள், வேண்டுதல்கள், உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் இந்த 24 நிமிடத்துல ஒரே ஒரு கோரிக்கைய முழுமையா பயன்படுத்துங்க. முழுமையா வேண்டுதல வையுங்க. அந்த கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, கிருஷ்ணர் பகவான்ட்ட, பெருமாள் படம் இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் பகவான் படம் இருந்தாலும் சரி, ராமர் படம் இருந்தாலும் சரி, பெருமாள் படம் இருந்தாலும் சரி, இந்த படங்களுக்கு முன்னாடி 2 அகல் விளக்குல தீபம் ஏத்துங்க. தீபம் ஏத்தி, அபிஜித் ஸ்துதிய நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பதிவுல இறுதியா சொல்றேன். இந்த துதிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 24 நிமிடங்கள்ல உங்கனால எத்தன முறை நீங்க உங்கனால உச்சரிக்க முடியுமோ, எத்தன முறை உங்கனால உச்சரிக்க முடியுமோ, அவ்வளவு முறை இந்த அபிஜித் ஸ்துதிய நீங்க உச்சரிச்சு, உங்களுடைய வேண்டுதல்கள நல்லா ஆத்மார்த்தமா கடவுள்கிட்ட வேண்டி, நீங்க இந்த டைம்ல நீங்க இத பயன்படுத்துனீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு 100க்கு 1000% கட்டாயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்க என்ன வேண்டுதல் கேட்கிறீங்களோ, உங்களோட நியாயமான கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. நான் தொடர்ந்து பல அபிஜித் நட்சத்திரத்திற்கு உண்டான அ எல்லா பதிவுகளும் நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கிறேன். கடந்த ஒரு 20 நாளா என்னால வந்து பதிவுகள் போட முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நானு வந்து வெள்ளியங்கிரி மலை பயணத்துக்கும் போயிருந்தேன். அதேபோல அடுத்த 15 நாள் கழிச்சு சபரிமலை பயணத்துக்கும் போயிருந்தேன். அதுக்குண்டான வீடியோலாம் உங்களுக்கு போடுறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதனால எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடைக்கல. இப்போ 21ஆம் தேதி வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து டைம் நெருங்கிட்டு வருது. முன்னாடியே சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் உங்களுக்கு இந்த பதிவிடுறேன். ஸோ யாரும் இந்த 24 நிமிடத்த தவற விடாதீங்க. 21ஆம் தேதி 4வது ஏப்ரல் மாதம் 2025ஆம் தேதி திங்கட்கிழமை ஓகேங்களா? திங்கட்கிழமை உங்களுக்கு வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மதியம் 12:21 இருந்து 12:45 வரைக்கும் இருக்கு. இந்த 24 நிமிடத்துல நீங்க எக்காரணத்த கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த, உங்களுக்கு தேவையான நியாயமான கோரிக்கைய, அபிஜித் ஸ்துதிய சொல்லி, உங்களுடைய வேண்டுதல அந்த கடவுள்கிட்ட நீங்க சொன்னீங்க அப்படின்னா, அந்த கடவுள் பிரபஞ்சத்திட்டருந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய
நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்ல. ஸோ, உங்களுக்கு இத பத்தின புரிதல்கள் கண்டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல அப்டின்னா, நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல அபிஜித் நட்சத்திர வழிபாட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு இந்த வழிபாடு பண்ண தெரியல, எனக்கு இது புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வழிபாட்ட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதுல நீங்க பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. அதாவது அபிஜித் நட்சத்திரத்திற்கும், அபிஜித் முகூர்த்தத்திற்கும் என்ன சம்மந்தம்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தினமும் வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் வருகிறது. அந்த அபிஜித் முகூர்த்த நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலை 11 மணி 45 நிமிடத்திலிருந்து மதியம் 12 மணி 15 நிமிடம் வரைக்கும். இந்த 28, 29 நிமிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஜித் முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த முகூர்த்த நேரத்தில நீங்க எந்த ஒரு மந்திரத்த உச்சரிச்சாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலும் சரி, எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, அது வந்து நம்முடைய குளிகை டைமு, நல்ல நேரம் மற்றும் கௌரி நல்ல நேரத்தில பண்ணக்கூடிய ஆ வே நல்ல நேரங்களில் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்படி உங்களுக்கு வந்து அபரிவிதமா அதனுடைய வளர்ச்சிகள் குடுக்குதோ, அதே போல 10 மடங்கு இல்ல, 100 மடங்கு அதிகமா இந்த 11 மணி 45 நிமிடத்துல இருந்து 12 மணி 15 நிமிடத்திற்குள்ள வரக்கூடிய அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நீங்க அந்த வேண்டுதல் வச்சீங்க அப்டின்னா, தொடர்ந்து வழிபாடு வைக்கணும். ஒரு நாள் செஞ்சுட்டு எனக்கு வரல அப்டிங்கிற விஷயங்கள யாருக்கும் சொல்லக்கூடாது. தொடர்ந்து நீங்க வழிபாடு வைக்கணும். ஆத்மார்த்தமா கடவுள்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனைய முழுசா அவர்கிட்ட ஒப்படைக்கணும். உங்களுடைய பிரார்த்தனைகள கேட்கணும். உங்களுடைய வேண்டுதல் நீங்க வச்சீங்க அப்டின்னா, கடவுள் கண்டிப்பா அந்த பிரபஞ்சமானது கண்டிப்பா அந்த பிரபஞ்ச ஆற்றல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஸோ, தினமும் வரக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஜித் முகூர்த்தம். மாதத்துல ஒரு முறை வரக்கூடியது அபிஜித் நட்சத்திர வழிபாடு. ஸோ, இப்ப நான் உங்களுக்கு சொன்னது 21ஆம் தேதி 4வது மாதம் 2025ஆம் தேதி மதியம் 12 மணி 21 நிமிடத்தில இருந்து 12 மணி 45 நிமிடம்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த 24 நிமிடம். எக்காரணத்த கொண்டும் யாரும் தவற விடாதீங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்களுடைய கஷ்ட காலத்துக்கு நல்ல நிவர்த்தியான ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தான் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். எக்காரணத்த கொண்டும் இதுல சந்தேகமே இல்ல. கண்டிப்பா இந்த 24 நிமிடத்த யாரும் தவற விடாதீங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவ ஷேர் பண்ணி நீங்களும் பயனடைஞ்சுக்கோங்க. அவங்களும் பயனடைய வைங்க. மேலும் இத பத்தின விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.